அகிலாண்டீஸ்வரி சமையல். இன்னைக்கு உங்கள் அகிலாண்டீஸ்வரி சமையலில் ஆட்டுக்கால் குழம்பு தான் வைக்க போகிறோம். அதுக்கு முதல்ல ஆட்டுக்காலை சூப்பாக பண்ணிக்கலாம். இப்போ வந்து 4 கால், ஒரு ஆட்டோட 4 கால் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி நல்லா மஞ்சத்தூள் போட்டு சுத்தம் பண்ணி கழுவி எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ வந்து இது ஃபஸ்ட்டு சூப் பண்ணிவிட்டு அந்த சூப்பை எடுத்து நம்ம தனியாக வச்சு குடிக்கிறதுக்கு பயன்படுத்திக்கிட்டு அதுலேயே குழம்பும் தயாரிச்சுக்கலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போ வந்து நம்ம வந்து சூப் வந்து ஒரு குக்கரில் தான் பண்ண போகிறோம். அதுக்கு வந்து முதல்ல ஆட்டுக்காலை வந்து குக்கரில் போட்டுக்கலாம். இதுக்கு 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, 1லிருந்து 1.5 ஸ்பூன் வரைக்கும் போட்டுக்கலாம். சின்ன ஸ்பூன்ல 1 ஸ்பூன் மஞ்சள் தூள், மிளகாய் போட்டு நீங்க தட்டி போட்டாலும் பரவாயில்ல. நான் வந்து மிளகு தூள் போடுறேன். மிளகு தூள் 1 ஸ்பூன் போடுறேன். ஒரு ஸ்பூன் அளவுக்கு வர மல்லி, ஜீரகம் 1 ஸ்பூன், ஒரு கொத்து கருவேப்பிலை, ஒரே ஒரு பச்சை மிளகாய், ஒரு தக்காளியை வந்து இதில் சேர்த்துக்கலாம். இதெல்லாம் நம்ம வந்து கட் பண்ணியும் முழுசாகவும் போடலாம். ஆனால் வந்து கட் பண்ணி போட்டோம்னா தனித்தனியாக இருக்கும். அது வந்து நம்மளுக்கு வந்து ஒரு மாதிரி இருக்கும். அதனால் வந்து இதை வந்து மிக்சியில் போட்டு ஒரு சுற்றி போட்டுட்டோம்னா அது வந்து குழம்பு சூப்போட எல்லாம் ஒன்றா கலந்துரும். நம்மளுக்கு குடிக்கிறதுக்கும் நல்லா இருக்கும். எல்லாமே நம்மளுக்கு உடம்புக்கு போய் சேரும். கருவேப்பிலையும் தனித்தனியாக எடுத்து வைக்க மாட்டோம். எல்லாமே நம்மளுக்கு நல்லது, உடம்புக்கு போய் சேரும். இதை வந்து மிக்சியில் அடிச்சுட்டு பார்க்கலாம். இந்த மாதிரி தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, மல்லி, சீரகம் இந்த மாதிரி எல்லாத்தையும் பேஸ்ட்டாக அரைச்சிக்குங்க. அரைச்சிட்டு இப்போ வந்து நம்ம இந்த ஆட்டுக்காலோட சேர்த்துக்கலாம். இதில் வந்து நான் என்னென்ன அரைச்சி போட்டேன்னு சொல்கிறேன். நான் அரைச்சி போடுறதுக்கு மிக்சி ஜாரில் போட்டது வந்து ரெக்கார்டிங் ஆகலை. அதனால நான் வந்து வாயிலே சொல்கிறேன். ஆட்டுக்கால் போட்டுட்டு அதுக்கப்புறம் மிளகுத்தூள், இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, மஞ்சள் தூள், உப்பு போட்டேன். அதுக்கப்புறம் மிக்சி ஜாரில் தக்காளி, ஒரு பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1 ஸ்பூன் ஜீரகம், 1 ஸ்பூன் வரமல்லி எல்லாம் போட்டு நைஸ் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணியிருக்கிறேன். கடைசியில் 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன். சூப்புக்கு தேவையான அளவுக்கு ஒரு 6 டம்ளர் தண்ணி சேர்த்துருக்கிறேன் இதில். இப்போ வந்து இதை நம்ம மூடியை போட்டுட்டு ஸ்டவ் ஆன் பண்ணி ஒரு 10லிருந்து 12 விசில் வரைக்கும் விட்டு எடுத்துக்கலாம். நம்மளுக்கு ஆட்டுக்கால் சூப் ரெடி ஆயிடும். அதுக்கப்புறம் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்க, நம்ம ஆட்டுக்கால் சூப்பு 10-12 விசிலுக்கு அப்புறம் ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம வந்து குக்கரை திறந்து பார்க்கலாம். வாசமே நல்லா கமன்னு இருக்குது. சூப் ரெடி ஆயிடுச்சு. இப்போ வந்து சூப்பை வந்து நம்ம குடிக்கிற அளவுக்கு தேவையான அளவுக்கு எடுத்துக்கலாம். நம்ம பாருங்க, இப்போ வந்து நம்மளுக்கு இதில் எதுவுமே இருக்காது. இது மல்லி, ஜீரகம், தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாகவும் போட்டுட்டோம். மிளகு பொடியாக சேர்த்துட்டோம்.
அதனால வந்து நம்மளுக்கு இதில் வாயில் தட்டுப்படுற மாதிரி எதுவுமே இருக்காது. நம்ம வந்து சூப்பை அழகாக அப்படியே குடிச்சுக்கலாம். குழந்தைங்களுக்கு கொடுத்தாலும் அப்படியே குடிச்சுக்குவாங்க. இந்த சூப்பை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் நான் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு செஞ்சு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், சூப்பெல்லாம் வச்சு சூப்பராக குடிச்சு முடிச்சாச்சு. சூப் குடிச்சதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் இவ்வளோ தண்ணி பேலன்ஸ் இருக்குது. இதை வந்து நம்ம அப்படியே குழம்புக்கு நம்ம சேர்த்து பயன்படுத்திக்கலாம். இப்போ ஆட்டுக்கால் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு வந்து ஒரு 50 கிராம் சின்ன வெங்காயத்தை உரிச்சு வச்சிருக்கேன் நான். இது சின்ன வெங்காயம் போட்டாலும் நல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு சின்ன வெங்காயம் போட்டு இதில் ஒரு சின்ன ஸ்பூனில் 2 ஸ்பூன் சோம்பு, ஒரு துண்டு பட்டை, சின்ன ஸ்பூன் 1 ஸ்பூன் கசகசா 3 சேர்த்துட்டு ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுக்கலாம். லைட்டாக எண்ணெய் ஊற்றி இதை நல்லா வதக்கிக்கணும். வெங்காயம் வந்து நல்லா செவந்து வர அளவுக்கு வதக்கிக்கும். வெங்காயம் பாருங்க நல்லா இந்த எண்ணெயிலே வதங்கி வரணும். இப்போ சும்மா ஒரு திக்னஸ்க்காக கொஞ்சோண்டு பொட்டுக்கல்ல, மிக்ஸி ஜாரில் ஒரு கைப்பிடி அளவுக்கு தேங்காய் போட்டிருக்கிறேன், அது கூட சேர்த்துக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு கறிக்குழம்பு தூள் சேர்த்துக்கலாம். நம்ம மட்டன், சிக்கன் இந்த மாதிரி குழம்பெல்லாம் அரைக்கிறதுக்காக வீட்லயே தயார் பண்ணி வச்சிருப்போம் இல்லைங்களா, அந்த பொடி தான் சேர்த்துக்கிறேன். அதில் வந்து ஒரு 2.5 ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். இதுலேயே மிளகாய் கலந்துருக்குது, அதனால காரத்துக்காக நம்ம தனியாக எதுவும் சேர்க்க வேண்டியதில்லை. ஏற்கனவே அதில் வந்து மிளகு, பச்சை மிளகாய், இஞ்சி பூண்டு எல்லாம் போட்டிருக்கிறோம். உங்களுக்கு காரம் பத்தலை அப்படின்னு நினச்சிங்கன்னா இதில் வந்து தனி மிளகாத்தூள் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இது கூட வந்து நான் சும்மா ஒரு 1/2 ஸ்பூன் வந்து ஒரு வாசத்துக்காக மட்டன் மசாலா சேர்த்துக்கிறேன். பாருங்க, வெங்காயம் வந்து இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். வதங்கினதுக்கப்புறம் ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இந்த வெங்காயம் நல்லா ஆறின உடனே இந்த மசாலா கூட சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நான் காட்டுறேன். இப்போ பாருங்க, நம்ம வந்து ஆட்டுக்கால் குழம்புக்காக மசாலா அரைச்சோம் இல்லைங்களா, அது வந்து தயாராகிடுச்சு. நல்லா இந்த மாதிரி பேஸ்ட்டாக அரைச்சாச்சு. நம்ம ஆட்டுக்காலும் பார்த்தீங்கன்னா முதல்ல நம்ம சூப் தயாரிக்கும் போது வேக விட்டுருந்தோம் இல்லைங்களா, அதில் வந்து நல்லா பூ மாதிரி வெந்துருச்சு. இங்கே பாருங்க, கறி தனியாக, இங்கே பாருங்க நல்லா தனியாக வெந்து வந்துருச்சு. பாருங்க, இப்போ வந்து இந்த சூப்புக்கு வந்து நம்ம அரைச்ச மசாலா வந்து இது கூட சேர்த்த போகிறோம்.
மசாலாவை அரைச்சிட்டு சேர்த்திட்டு தண்ணி எவ்வளோ வேணுமோ நம்ம அதுக்கு சேர்த்திக்கலாம். குழம்புக்கு தேவையான அளவுக்கு நம்ம வந்து தண்ணி சேர்த்துக்கலாம். மிக்ஸி ஜார் நான் அலசிட்டு கொஞ்சம் சேர்த்துருக்குறேன். நம்மளுக்கு வந்து தண்ணி இந்த குழம்பு வந்து கொஞ்சம் தண்ணி மாதிரி இருந்தால் தான் நல்லா இருக்கும். அதுக்காக நான் இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கிறேன். பாருங்க, இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். உப்பு மட்டும் செக் பண்ணிட்டு இந்த டைம்ல நீங்க உப்பு சேர்த்துக்குங்க. எனக்கு உப்பு பத்தல, நான் கொஞ்சம் உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டதுக்கு அப்புறம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை நீங்கள் அப்படியே கொதிக்க விட்டு இறக்கி வச்சாலும் சரி. நான் வந்து இப்போ திருப்பியும் மூடி போட்டு ஒரு 4 விசில் விட்டு இறக்க போகிறேன். 4 விசில் விட்டு நம்ம இறக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஆட்டுக்கால் குழம்பு சூப்பராக தயாராகிடும். நான் ரெடி ஆனோடனே, குழம்பு தயாரானோடனே உங்களுக்கு காட்டுறேன்.